ஹாய் ஹலோ வெல்கம் டு கீகி சமையல் டெல்டா குயின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடல் பாசியை வச்சு நாம் ஜெல்லி செய்ய போகிறோம். இதை நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். கடல் பாசிங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கக்கூடியது. ஒரு பாத்திரத்தில் கடல் பாசியை குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் அது ஊறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த கடல் பாசி கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு ஜீனி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1 கப் ஜீனி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடையில் விற்கிற ஜெல்லியெல்லாம் வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு தருவதற்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ட்ரை பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்படி ஃபுட் கலர் வேணாம், வேறு ஏதாவது போடலாமான்னா கேரட் ஜூஸ் போடலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சிலது அந்த கட்டி கட்டியாக இருக்கும், அது அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ ஒரு பாயில் வந்தது, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம வடிகட்டணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இதுக்கு மேலே ஏதாவது டாப்பிங்ஸ் போடணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ப்ளைனாக விட்டுடலாம். நான் கொஞ்சமாக மில்க் மெய்டு ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சு, அதையும் நான் லேசாக போட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வைங்க. சூப்பரான ஜெல்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்க திரும்ப 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 வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.